கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகின்றோம். சில காரியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பே இல்லை. சில காரியங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்பே இல்லை. நான் சரியாக என் தேர்வுகளை எழுதவில்லை, எனவே நான் எதிர்பார்த்திருக்க மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வழியே இல்லை. என் மகனுக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லை, என் மகளுக்கு திருமண காரியங்கள் கைக்கூடி வரவில்லை, ஒரு வேலை கிடைக்கவில்லை. இப்படி அநேக இல்லை 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 நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பிறவிலேயே ஊமையாய் இருந்த ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதனை இயேசுவில் கொண்டு வருகிறார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு. 21ஆம் வசனத்தில் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே இது உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 23ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை இது மே மாதம் தேர்வு காலங்கள், தேர்வுகளை எழுதி ரிசல்ட்ஸ்க்காக அநேக பிள்ளைகள் காத்திருப்பீர்கள். சிலர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செல்ல வேண்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செல்ல வேண்டும், மற்ற டெக்னிக்கல் கோர்ஸ் செல்ல வேண்டும். இதற்கு மதிப்பெண்கள் தேவை, கட் ஆஃப் தேவை. இப்படி நிறைய எதிர்பார்ப்புகளோடு, நாட் ஓன்லி எதிர்பார்ப்பு, திகைப்பு. இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம பாஸ் பண்ணுவோமா பாஸ் பண்ண மாட்டோமா, நாம் விரும்புகிற இந்த சர்டன் கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடும் திகைப்போடும் கலக்கத்தோடும் ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இல்லை உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள், என் மகளை எந்த கோர்ஸை நான் சேர்க்கணும், என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் கூட அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு கர்த்தர் தான். ஏன்னா மார்த்தாலும் மரியாளும் சகோதரிகளாக இருந்தார்கள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து சோர்வடைந்திருந்தாள். அவள் ஒரு முறை இயேசுவோட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, என்னுடைய சகோதரி ஒரு வேலையும் செய்யலையே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவர் இயேசுக்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுமா, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒருவேளை அநேக பயங்கள், குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், என்ன செய்வேன் என்று அடுத்த லெவல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட தெரியாமல் பலவிதமான சூழல்களில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை பலவிதமான கவலைகளை உங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கலாம். தேவையானது ஒன்றுதான். அந்த மரியாள் சரியாய் கர்த்தரோட பாதத்தை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலே தேவனாகி கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார், ஒரு ஜெப ஆவியை ஊற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்காய் தருவேன். அம்மா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? ஐயா, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறதா? உங்கள் மகனுக்காகவோ மகளுக்காகவோ குடும்பத்துக்காகவோ பெற்றோருக்காகவோ இல்லை கணவருக்காகவோ மனைவிக்காகவோ இந்த ஒரு காரியம் நடந்து விடாதா என்று நீங்கள் ஏக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு மேல ஒரு புது எண்ணெயை, ஒரு புது அபிஷேக தைலத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய கிருபை கொடுக்க போகிறார். நீங்க விசுவாசித்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொல்றார் பாருங்க, அவருடைய வாயினாலே சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான லட்சக்கணக்கான பணங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல கோர்ஸ் சேர்க்கக்கூடிய காலேஜஸ் கிடைக்காம இருக்கலாம், உங்களோட மார்க் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களுடைய குழந்தைய எந்த ஒரு கோர்ஸில் எந்த ஒரு படிப்பில் நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த படிப்பை வைத்து அந்த குழந்தையை உயர்த்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர்
ஞானவான்களை பைத்தியமாக்க பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அளவாமாக்க இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே, யார் எனக்கு உதவி செய்வாங்க? அட்லீஸ்ட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கூட ஃபில் பண்ண தெரியல, எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணினோம் அது கூட தெரியல, எந்த காலேஜ் சேர்க்கணும் அது கூட எனக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய பலனை தாரும், உம்முடைய ஆற்றலை தாரும், உம்முடைய கிருபையை தாரும். வேதம் சொல்லுகிறதே, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆம் என் அன்பானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, உங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் மகளை கொண்டோ உங்கள் மகனை கொண்டோ உங்களை கொண்டோ தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு முறை சாமுவேல் ஈசா என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு சென்றாராம். அப்படி செல்லும் பொழுது அந்த சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய குமாரர்களை அழைத்தனுப்பு என்று சொல்லுகிறாராம். இந்த ஈசாய் தன்னுடைய குமாரர், அதாவது அவங்களாம் மிலிட்ரி மேனாக இருந்தாங்க, இராணுவத்தில் பணிபுரிந்திருந்தார்கள், பெரிய பெரிய மிலிட்ரி மேனாக இருந்தாங்க. அதனால் அவர் என்ன பண்ணாரா, அந்த ஈசாய் அந்த குமாரர் எல்லாரையும் அழைப்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இவன் இல்லை, ஆண்டவர் யாரையும் தெரிந்து கொள்ள போகிறார், அபிஷேகத்தை கொடுக்க போகிறார், ராஜாவாய் மாற்ற போகிறார். ஆனா ஆண்டவர் அந்த சாமுவேல் கிட்ட இவன் இல்லை சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். கடைசியா சாமுவேல் அந்த ஈசாய் கிட்ட கேட்பாரு, உனக்கு இன்னும் யாரேனும் குமாரன் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஈசாய் சொல்வாரு, அவன் இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்பதான் அந்த சாமுவேல் சொல்வாரு, அவனை சீக்கிரமாய் அழைத்தனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போதுதான் தாவீது அழைத்தனுப்பப்படுவார். தாவீது வருவார். உடனே சாமுவேல் தான் கொண்டு சென்ற அந்த அபிஷேக தைலத்தை அந்த தாவீதுக்கு மேலாக ஊற்றுவார். உடனே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார். எங்கேயோ ஒரு மூலையில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை தெரிந்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னோட குழந்தைய நான் இப்படி உருவாக்கணும், என்னோட மகனை இப்படி உருவாக்கணும், என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்வை நான் அமைத்து தர வேண்டும், என் மகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை நான் அமைத்து தர வேண்டும் என்று பலவிதமான பாரங்களும் பலவிதமான குழப்பங்களும் கூட உங்களுக்கு மேலிட்டு இருக்கலாம். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை நீங்க பார்க்கலாம், டாக்டர் சொல்லிப்பாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செஞ்சிட்டோம், இனி கடவுள் பார்த்து கொள்வார் அப்படி கூட சில டாக்டர்ஸ் உங்ககிட்ட சொல்லிக்கலாம். சில வியாதிகளின் நிமித்தமாய், பணத்தேவைகளின் நிமித்தமாய் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். தேவ ஆவியானவர் உங்களுக்கு மேல உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அணுக்கள் கணுக்கள் நாடி நரம்புகள் இரத்த நாளங்களில் இப்பொழுது தன்னுடைய வல்லமையை ஊற்ற வல்லமையாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்தில் ரணவைத்தியன் இல்லையோ, கீலேயாத் என்கிற அந்த மலைகளில ஓங்கி வளருகிற மரங்கள் இருக்குமா, அந்த கீலேயாத் மரங்களில பிசின் தைலம் இருக்குமா, அந்த பிசின் மரங்களை கூரிய ஆயுதத்தை எடுத்து கிழிப்பார்களாம். அப்படி கிழிக்கும்போது அந்த மரங்களிலிருந்து சிவப்பெருமான பிசின் தைலம் வெளிப்படுமாம். அதை கொண்டு ரணவைத்தியர்கள், அதாவது டாக்டர்ஸ், அந்த பிசின் தைலத்தை பயன்படுத்துவார்களாம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்தில் ரணவைத்தியன் இல்லையோ. ஒருவேளை உங்களுடைய படிப்பு பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷரால் கூடாது, அதாவது என்னால் இது முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் மனுஷரால் அப்படின்ற இடத்துல என்னால் நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன், என்னால் இது முடியாது ஆண்டவரே, ஆனால் உம்மாலே கூடும், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். எனவே நான் கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்க கர்த்தரை விசுவாசிங்களேன். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மரியாள் தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு சொன்னாங்க. மகிமையானவர் பெரிய
பெரிய காரியங்களை எனக்காக செய்தார் என்று சொன்னார்கள். ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் பார்வைக்கு நீங்களோ உங்கள் குடும்பமோ சிறியவராய் இருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் யாரும் கண்டு கொள்ளாத ஒரு சூழலை இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிதான் தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் என்று சாமுவேல் சென்றாரோ அன்றைக்கே சாமுவேல் அந்த அபிஷேக தெளித்து ஊற்றின போது அதே நாளிலே அந்த தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டார். எனவே கர்த்தரை நம்பி, தேவனே இது என்னால கூடும், உம்மால கூடும், உம்மை மட்டும் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாண்டவரே, யாருமே இல்லாண்டவரே, உங்களை தவிர யாரும் இல்லாண்டவரே, உங்களை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, உங்களை போல ஒரு வல்ல தெய்வம் இல்லை, உங்களை போல நேசிக்கிறவங்க யாரும் இல்லை, உங்களை போல அரவணைக்கிறவங்க யாரும் இல்லை, உங்களை போல தேற்றுகிற யாருமே இல்லை ஆண்டவரே. என்னுடைய இந்த கடினமான சூழலில், என்னுடைய பண தேவைக்கு மத்தியில, என்னுடைய வியாதிக்கு மத்தியில ஆண்டவரே, என்னுடைய குடும்ப சூழலுக்கு மத்தியில என்னால் எதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்ற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வந்து இயேசுவின் மார்பிலை சார்ந்து கொள்ளுகிற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வாங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகின்றோம். அன்பின் பரலோக ராஜாவே, எங்களால் முடியாத ஆண்டவரே, எதை பார்த்தாலும் கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, எதை பார்த்தாலும் பெருசா தோணுது ஆண்டவரே, இதெல்லாம் ரொம்ப கடினம் அப்படின்னு எங்க மனசு சொல்லுது ஆண்டவரே. ஆனா வேதம் சொல்லுகிறது, மனுஷராலை கூடாதது தேவனாலை கூடும். ஆமாண்டவரே, உம்மால் கூடும். என் மகனை உயர்த்த உம்மால முடியும், என் மகளை உயர்த்த உம்மால முடியும், என் குடும்பத்தை உயர்த்த உம்மால முடியும். ஆமாண்டவரே, ஒடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு சூழலில் சிக்கிக் கொண்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. யாரையோ நம்பி பணத்தை இழந்து இருக்கிற ஆண்டவரே, கடன்களை வாங்கி வட்டிகளை கட்ட முடியாம அது நிமித்தம் வரக்கூட போராட்டங்களினால சிக்கிக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய சுய எண்ணங்களினால, சுய பலத்தினால அநேக காரியங்களை செய்து இன்றைக்கு நானும் என்னுடைய சூழலும் என்னுடைய குடும்பங்களும் இக்கட்டுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே. ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை அனுப்புவீராக, நீர் வல்லமை அனுப்புவீராக, நீர் கிருபையை அனுப்புவீராக. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அதட்டின அன்புள்ள தேவன் ஆண்டவரே, கடலின் மேலே நடந்த அன்புள்ள தேவன் ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்ட ஆண்டவரே, சூரியனையும் சந்திரனையும் நிற்க செய்த தேவன் ஆண்டவரே. அந்த மகத்துவத்தின் தேவன், அற்புதங்களின் தேவன் இப்பொழுது ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலான் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய வார்த்தைகள் துரியை செய்வதாக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத சொன்னீங்க ஆண்டவரே. இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவரே, மனுஷராலே கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.